இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் குறி மான்ஸ்டர். இங்கிலாந்துல ரொம்பவே பிரபலமா பேசப்பட்டு வர ஒரு அர்பன் லெஜெண்ட் தான் குறின்னு சொல்லப்படுற ஒரு மான்ஸ்டர். ஜென்ரலா ஒரு அர்பன் லெஜெண்ட்னு எடுத்தோம்னா அதுக்கு ஒரு பேஸ் ஸ்டோரி இருக்கும், அதோட ஆரிஜின் இருக்கும். அதுக்கப்புறம் எத்தனை வருஷங்களா அந்த நாட்டில் அந்த அர்பன் லெஜெண்ட் பற்றி பேசப்பட்டுட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். ஆனால் இந்த குறி மான்ஸ்டருக்கு அந்த மாதிரி எந்த விஷயமுமே கிடையாதான். ஒரே ஒரு பேஸ் ஸ்டோரி மட்டும்தான் இருக்கான். அந்த ஸ்டோரியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த குறி அப்படின்னு சொல்லப்படுற மான்ஸ்டர் கல்லறைக்கு பக்கத்துல தான் உட்காந்துருக்குமா. ஜென்ரலாவே எல்லா சடங்குகளையும் முறையா பண்ணி அடக்கம் பண்ண ஒரு கல்லறைக்கு பக்கத்துல இந்த குறி உட்காராதான். எந்த சடங்குமே பண்ணாம நார்மலா ஒரு காட்டுக்குள்ள அடக்கம் பண்ண ஒரு சாதாரண கல்லறைக்கு பக்கத்துல தான் இந்த குறி வாழும்னு சொல்லப்படுது. இந்த கல்லறைய கடந்து போறவங்கள தான் இந்த குறி டார்கெட் பண்ணும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த கல்லறையை ஒருத்தர் கடந்து போறாரு, இந்த குறி கூடவே அவர் கூட போயிடுது. மேலும் அந்த விக்டிம்க்கு ஸ்டார்டிங்லலாம் இந்த குறி நான் கூட இருக்கிறத உணர்த்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி கூட இருக்கிறத உணர்த்தாதான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் இதோட இருப்பை அந்த விக்டிம்க்கு தெரிவிக்குமா. இந்த குறி அந்த விக்டிம் கூடவே தான் இருக்கும், ஆனா அது இருக்கிறத அந்த விக்டிம்க்கு தெரிவிக்காதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா இந்த குறி அந்த விக்டிம் கூடவே தான் இருக்கும், ஆனா அந்த விக்டிமை ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண வைக்குமா. அதுக்கப்புறம் அதோட இருப்பை கொஞ்சம் கொஞ்சமா உணர்த்துறதாகவும் சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் யாரோ ஒருத்தர் அந்த விக்டிமை தொடர மாதிரி ஃபீல் பண்ண வைக்குமா. அதுக்கப்புறம் அந்த விக்டிம்க்கு ஏதோ தேவையில்லாத நாய்ஸ்லாம் கேட்குற மாதிரியும் ஃபீல் பண்ண வைக்குமா. ஃபைனலா அந்த விக்டிமை ரொம்பவே கொடுமைப்படுத்தும்னு சொல்லப்படுது. அதாவது அவங்க ஃபேமிலி கிட்ட இருந்தோம், ரிலேஷன்ஸ் கிட்ட இருந்தோம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோம் அந்த விக்டிமை தனிமைப்படுத்துமா இந்த குறி. இந்த குறி கிட்ட மாட்டின அந்த நபர் நம்ம இந்த விஷயத்த யார்கிட்டயாச்சும் சொல்லி தப்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சா கூட அதுக்கு பாசிபிளே இல்லைன்னு சொல்லப்படுது. அதாவது இந்த விக்டிம் ஒருத்தவங்க கிட்ட இந்த குறியை பத்தி சொல்லும் பொழுது இந்த குறி மாதிரியே அவங்களோட ஃபேஸ் சேஞ்ச் ஆயிடும் சொல்லப்படுது. இதனாலேயே அந்த விக்டிம் பயந்துட்டு யார்கிட்டயுமே இந்த ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்களாம். இப்ப ஃபைனலா அந்த நபரை இந்த குறி எப்படி கொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். அந்த நபர்கிட்ட நான் உன்னை விட்டு போனோம் அப்படின்னா, நான் உன்னை முதல்ல பார்த்தல அந்த கல்லறைக்கு நீ போனோம், அந்த இடத்துக்கு நீ போயிட்டீன்னா நான் உன்னை விட்டுடுறேன், நீ ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு ஆசை காட்டுமா. இதை நம்பி அந்த நபர் அந்த கல்லறைக்கு நடக்க ஆரம்பிப்பாங்களாம். அவங்க நடக்க அந்த கல்லறை வரவே வராதான். அப்பயும் நடக்கும்போது அந்த நபரோட காதுல இந்த குறி சொல்லுமா, சீக்கிரம் நட, நீ சீக்கிரமா அந்த கல்லறையை ரீச் ஆனாதான் நான் உன்னை விட்டு போக முடியும், அப்பதான் நீ ஒரு நிம்மதியான லைஃப்பை வாழ முடியும்னு அவங்க காதுல சொல்லிட்டே இருக்குமா. இதே மாதிரி அந்த நபர் நடந்து ஒரு ஸ்டேஜில் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம ரொம்பவே உருக்குலைந்து போய் கீழே விழுந்துருவாராம். அந்த டைம்ல இந்த குறி அவரை கொன்னு நரகத்துக்கு கொண்டு போறதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த இறந்தவருடைய கல்லறைக்கு பக்கத்துல உட்கார்ந்து அடுத்த டார்கெட் யாரு அப்படின்னு இந்த குறி பார்த்துட்டே இருக்குமா. இதுதான் இந்த குறி மான்ஸ்டருக்கு சொல்லப்படுற ஒரு பேஸ் ஸ்டோரி. குறி மான்ஸ்டர்னு சொல்லப்படுற இந்த அர்பன் லெஜெண்டுக்கு எந்த ஒரு ஆரிஜினும் இல்லை அப்படின்னு நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். ஆனா ஒருத்தவங்களுக்கு த்ரில்லிங்கான அனுபவம் ஏற்படணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த குறி ஸ்டோரி ஒரு விருந்துனே சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.